பார், நல்லா யோசிச்சு பாரு. பிசினஸ் நல்ல ரிஸ்க் தானே, தன்னம்பிக்கை வேணும். அது உங்ககிட்ட நிறைய இருக்கு. இல்லண்ணே, நிறைய லாபம் வரும்னு சொன்னாங்க. கரெக்ட். இப்படித்தான் எல்லாத்துலயும் பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். ஐ லைக் இட். நானும் அதே மாதிரி தான். ஆனா இந்த கோபி அவன் ஒரு பயந்தாங்குழி. சேஃப் கேம் தான் ஆடுவேன்னு அடம் பிடிக்கிறான். தப்பு இல்ல, லைஃப அட்வென்ச்சரா எடுத்துக்கணும். நீ அந்த ஆர்டர் எடுத்து தானே போற? வெரி குட் வெரி குட். உன்னுடைய துணிச்சலான அணுகுமுறையும் தைரியமும் தான் உன்னை இந்த அளவுக்கு ஓனரா உயர்த்தி இருக்கு. இதுக்கு மேலே உயர்த்தும். ஆல் தி பெஸ்ட். நீ வேணா பாரு, 2-3 கார் வாங்கி ஒரு நாளைக்கு ஒண்ணா யூஸ் பண்ண போற. நம்ம கோபி அந்த ஓட்ட பைக்கை வச்சுக்கிட்டு ரோட அலைய போறான் பாரு. அப்ப நான் கிளம்புறேனே. ஓகே, என்ஜாய். தூள் கலப்பு. ஆல் தி பெஸ்ட். என்னங்க, என்னங்க தனியா இருக்கீங்க? கூட யாரு இருக்கா? இல்ல, மாமா இருப்பாரே, அவர் எங்க போயிட்டாரு? ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இன்னைக்கு டாக்டர் செக்கப்க்கு வர சொல்லிருக்காரு. என்னங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? சாரிங்க. எதுக்கு இப்ப சாரி? ஆபீஸ் ஃபைல்ல இருக்கிற பேப்பரை நீங்க தான் கிழிச்சீங்கன்னு நினைச்சேன். நான் உங்க மேல கோவப்பட்டேன். ஆனா அதை கிழிச்சது நீங்க இல்லைன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இது ஆபீஸ்ல நடந்த தப்பு. நான் எப்பவுமே நல்லவன் தான். நல்லதுக்கு எது காலம்? சரிங்க, அதெல்லாம் இப்ப ஒண்ணும் பேச வேண்டாம். நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன்ல. வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். சரிங்க, நான் போய் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். லீலா, எப்பமா வந்த? இப்பதான் மாமா வந்தேன். இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் இல்லையா? நான் ரெடி ஆகிறேன் மாமா. அப்பா கொஞ்சம் இங்க உட்காருங்க. உட்காருங்கப்பா. எங்க போனீங்க? ரொம்ப கோவமா போனீங்க. மனசு பதறிச்சா? டேய், பேசாம இருடா. அதான் உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. ரொம்ப சங்கடமா இருந்துச்சுன்னா உங்க தலையை சவுத்துல வச்சு நங்குன்னு இடிச்சுக்குங்க. ஒரே ஒரு ஷாக்கு தான், அப்படியே பதறி போயிட்டீங்களே. என்ன ஒரு மாற்றம்! 2 வார்த்தை தான், அட்வொகேட் டைவர்ஸ். என் பொண்டாட்டியோட மனசை அடியோட மாத்தி என்கிட்ட சாரி கேட்க வச்சிருச்சுன்னா பாத்துக்குங்களேன். டேய், வளராதடா. இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. என்ன மாமா? ஒண்ணு இல்லம்மா, கூட்டு போ. வாங்க. இதுவா வர மாமா. சரிம்மா. இதுவா
சிஸ்டர் இவர் இறக்கி விடுங்க. பிசியோதெரபிஸ்ட ரெகுலரா விசிட் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மெடிசின்ஸ் ரெகுலரா கண்டினியூ பண்ணணும். மனசு நல்லா தைரியமா இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா ஆயிருவீங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே, வெல்கம். பாடி நம்ம சாயந்தரமா டாக்டர் கிட்ட போலாமா? அழாதடா, என்னடா குட்டியில நாமளும் தான் குழந்தைய பெத்தோம் வளர்த்தோம். இப்படியே அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் இங்கேயும் தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்பதான் அதிசயமா நடக்குது. அதுவும் சரிதான் ஈஸ்வரி. பாவம் விஜி, அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன பொண்ணு. இந்த மாதிரி நல்லது கெட்டதெல்லாம் நாம தான் எடுத்து சொல்லணும். அதுவும் சரிதான் நீ விஜி. குழந்தை இப்படி அடிக்கடி அழுதுகிட்டு இருந்தா வயித்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும். நீ என்ன பண்ற? வசம்பு அரைச்சு நாக்குல தடவி விடு, எல்லாம் சரியா போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி என் குழந்தைக்கு வயித்துல எந்த பிரச்சனையும் இல்ல. பின்ன எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொன்ன? அது சும்மா சொன்னேன். சாயந்தரமா இவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலன்னா ஏன் கூட்டிட்டு போலன்னு கேட்கவா போறான்? இந்த எகத்தாளமெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல வசம்பு வச்சிருக்கேன், அரைச்சு தர, நாக்குல தடவி விடு. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போய்க்கிறேன். உங்க பரிசோதனை மருந்தெல்லாம் என் குழந்தைக்கு எதுவும் தேவையில்ல. ஏன் விஜி, சொன்ன பேச்சே கேட்க மாட்டியா? அதான் ஈஸ்வரி மருந்து தரேன்னு சொல்றாள், அத கூட குழந்தைக்கு. இப்ப வசம்பு இருக்குன்னு தானே பிரச்சனை. அதை இவங்களையே அரைச்சு குடிக்க சொல்லுங்க. சரி 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 சரி, நம்ம ரூமுக்கு போலாமா? பாத்தீங்களா நீ எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்னு? நானும் படிச்சு வேலைக்கு போறேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். நான் கூட இவ்வளவு அழட்டலப்பா. இவ என்னமோ இந்த குதி குதிக்கிறாளே. நானும் உலகத்துல இந்த மாதிரி திமிர் பிடிச்சவள பார்த்ததே இல்ல. அண்ணே, கோபி. என்னக்கா? ஏண்டா, என்ன பத்தி உன் பொண்டாடி மனசுல என்னதானே நினைச்சிட்டு இருக்கா? என்னக்கா, என்ன விஷயம்? வர வர அவ ஆட்ட தாங்க முடியலப்பா. என்ன விஷயம் சொல்லுக்கா? நாங்கெல்லாம் இந்த வீட்டுல எதுக்கு தாண்டா இருக்கோம்? அக்கா, பொறுமையை சோதிக்க வேணா, என்ன விஷயம் சொல்லு. அடே எங்க அப்பா, உன் பொண்டாட்டி தான்ப்பா எங்க பொறுமையை சோதிக்கிறா. அது தெரியுமா உனக்கு? என்ன நீ விஷயம் சொன்னா தானே தெரியும். கோபி, நான் சொல்றேன்டா. உன் குழந்தை சும்மா நை நைன்னு அழுதுகிட்டே இருந்தா வயித்துல ஏதாவது பிரச்சனையா இருக்கும், வசம்பு அரைச்சு கொடுன்னு சொன்னேன். ஏண்டா, உன் மகனுக்கு நான் இது கூட சொல்லக்கூடாதாடா? தாராளமா சொல்லலாம். ஆனா உன் பொண்டாட்டி நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக வசம்பு அரைச்சு கொடுக்காமலே போயிட்டா. பாவம் குழந்தை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்கான். ஏண்டா, சின்ன குழந்தை வாய் தரது எனக்கு வயித்து வலிக்குதுடா சொல்லு. அவ எங்க அவமானப்படுத்துற சந்தோஷத்துல ஜாலியா உள்ள போயிட்டா. அவளை போய் நல்லா நறுக்குற 4 வார்த்தை கேளுடா. தூங்குறானா? ஆமாங்க. உடம்பு சரியில்லையா பையனுக்கு? இவனுக்கு எதுவும் இல்லையே, நல்லதா இருக்கான். இல்ல, வயிறு சரியில்லை, ஏதோ பிரச்சனைன்னு. வசம்பு மேட்ரா? நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் பார்த்தேன். அதுக்குள்ள உங்க அக்கா சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா? என்ன விஜய், என்ன விஷயம்? இல்லங்க, குழந்தை தூக்கத்துக்காக அழுதுட்டு இருந்தான். சரி, அவனை தூங்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். அதை கேட்டு இவங்களும் ஒரு வைத்தியத்தை சொன்னாங்க. நான் அதை கேட்டுக்காம வந்துட்டேன். ஏங்க, நல்லா இருக்கிற குழந்தைக்கு எதுக்குங்க வசம்பு மருந்தெல்லாம்? அதுவும் கரெக்ட் தான். இவ்வளவுதான் விஷயமா? நல்லா இருக்கிற குழந்தைக்கு வசம்பு கொடுக்கறதுக்கு குசும்பா? நீ சொல்லு விஜய். நம்ம வீட்ல இதாங்க பிரச்சனையே. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நார்மலா இருக்கும்போது
அவங்களா எதனா ஆரம்பிச்சு வீணா அந்த மாதிரி பிரச்சனை பண்ண வேண்டியது. நான் ஏதாவது எதிர்த்து பேசினா தேவையில்லாத பெரிய சண்டை ஆயிடுதுங்க. இத பத்தி நம்ம பேசினா வீணா நம்ம நிம்மதி தாங்க கெட்டு போகுது. இதுதான் விஜய் விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கறதோட விட்டுறணும். இத கேட்டு நெய் நானும் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, நம்மளுக்குள்ளதான் சண்டை வரும். இதத்தான் இத்தனை நாள் நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நீ முத சொல்லிருக்க. தானோ வரியா? என்ன மாமா? அட வாதனோ. என்ன மாமா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாடி. ஐயோ, நான் பாத்திரம் தேய்க்கணும். உங்களோட வந்து உட்கார்ந்து எனக்கு வேலைக்கு ஆகாது. அடி போடி, பெரிய கவர்மெண்ட் உத்தியோகம். வாடி சொன்னா கேளு. வாதனோ தட்டு விழுந்துருச்சு. என்ன மாமா அப்படின்னு அவசரம்? உட்காரு. அப்படி என்ன? அண்ணா, நம்ம கம்பெனிக்கு புதுசா ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்படியா? ஆமா தானோ. அதுவும் வெளிநாட்டு ஆர்டர். நல்ல லாபம் வரும். ஓஹோ. ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கலும் இருக்கு. முதல்ல எல்லாமே நம்ம பணத்தை போட்டு தான் பண்ணணும். மெட்டீரியல் வாங்குறது, கூலி கொடுக்கறது எல்லாமே. ஆனா வந்து ஒரு மாசம் கழிச்சு கரெக்டா பணத்தை அனுப்பிடுவான். மொத்தமா எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் வந்துச்சு. 2 லட்சம் ரூபாய் ஒரு மாசம் கழிச்சு பணம் வந்துருமா மாமா? அதெல்லாம் கரெக்டா வந்திருந்தோம். அப்புறம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 50% 60% லாபம் இருந்தோம். ஆமா தானோ. வெளிநாட்டு கம்பெனி ஆர்டர் ஒரு 2-3 தடவை தொடர்ந்து ஆர்டர் கொடுத்தான்னு வச்சுக்கேன், ஓரளவுக்கு லாபம் பார்த்து நம்ம கம்பெனியை பெருசு பண்ணிடலாம். தானோ, இத கண்டிப்பா பண்ணலாம்ல? என்ன மாமா, நீங்க சொல்ல சொல்ல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல மாமா, என்ன கூட்டு வந்து உட்கார வச்சு என்கிட்ட யோசனை கேக்குறீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இனி யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பண்ணிடலாம். ஆனா துட்டு வந்துரும்ல. வெளிநாட்டு பணம் முடி தான் வந்துடாதா? டாலரா வரும் முடி. என்னது டாலரா? நீ நினைக்கிற மாதிரி பழனி டாலரோ ஐயப்பன் கோயில் டாலரோ கிடையாது. டாலர்னா அமெரிக்கா டாலர். நம்ம ஊர்ல ரூபா இருக்குல்ல, அது மாதிரி அங்கே டாலர். நம்ம காசோட ஒரு 30-40 மடங்கு அதிகம் முடி. அடேங்க அப்பா, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எக்கச்சக்க லாபம் வரும் போல இருக்கு மாமா. ஆமா தானே. இந்த நம்ம ஊர்காங்கிட்ட போய் ஆர்டர் கேட்டு எல்லாம் வாங்கி பண்ணி கொடுத்தோன்னே ஏகப்பட்ட நோட்டா சொல்றான். அது என்னன்னா, அந்த கள்ள தின்னு தண்ணி குடிச்சு முழிப்புதுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. இந்த வெளிநாட்டு ஆர்டருங்கிறது அப்படி இல்ல தானோ. நிறைய பணம் வந்தோடனே நம்ம 2 பேரும் பணக்கார தம்பதிகள் ஆயிருவோம். எனக்கு ஒரு ஆசை தானோ, நல்ல பெரிய காரா வாங்கி நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாட்டணும். வீடும் நம்ம சொந்த வீடு. அங்கே மெயின் ரோட்ல ஒரு இடம் பார்த்திருக்கேன், நல்ல பெரிய இடம். அங்கே ஒரு பெரிய பங்களா ஒண்ணு கட்டி நம்ம மாமா பவானி எல்லாரும் அங்கே. ஆசையெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு நேரங்காலம் தான் கொஞ்சம் ஒத்து வரணும். என்ன மாமா, இப்ப யார் நேரம் நல்லா இல்லைன்னு சொன்னது? நீங்களே தனியா ஒரு கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்க, நல்ல பேர் வாங்கிருக்கீங்க, இவ்வளவு ஆர்டர் வருது, அப்ப நேரம் நல்லா இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க இத பத்தி யோசிக்காதீங்க, உடனே சரின்றீங்க. நேரம் நல்லா இருக்குங்கிற? ஆமா. அப்ப உடனே பண்ணிடலாம்ன்ற? பண்ணிடலாம். அப்ப விடுதானோ. மாமா கை கொடுங்க. ஐயோ இப்படி இல்ல, இப்படி. ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட் மாமா. இங்கிலீஷ். வாங்க சிதம்பரம். நீங்களையா? என்ன ஆளையே பார்க்க முடியல, சொந்த ஊரையும் மறந்துட்டீங்களா? அது எப்படி இங்க தூரம் மறந்துட முடியுமா? பொண்ணுகளை பட்டணத்துல கட்டி கொடுத்துருக்கிறேன், இங்க நான் ஊர் என்ன பண்றது? ராமர் இருக்கிற ஊர் தான் அயோத்தின்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு கட்டி கொடுத்த ஊர் சொந்த ஊர் மாதிரி ஆயிடுமா? என்ன சிதம்பரம் சிரிக்கிறீங்க? அது இல்லைங்க, பிள்ளைங்க எல்லாம் கட்டி கொடுத்து அவங்க குடும்பத்தோட அங்க இருக்கும் போது அதுதான் நமக்கு இடம், வேற எது போக்கிடம். வாஸ்தவம் தான். பிள்ளைங்களா நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நேரமாச்சு போறேன், அப்புறம் ரொம்ப நல்லது, அப்புறம் பாப்போம்.
அப்பா என்னப்பா இது இதெல்லாம் ஏன்பா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்க செய்ய மாட்டோமா? ஏமா நான் செய்யக்கூடாதா? எல்லாம் நம்ம வீட்டு வேலை தானே. இல்லப்பா, உங்களுக்கு தூசி ஒத்துக்காது. கொடுங்கப்பா, நாங்க செய்றோம். எனக்கு ஒன்னும் ஆகாது. என்ன உங்க அப்பனுக்கு என்ன வயசாச்சு நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்னும் ஆகாது. போய் வேலையை பாருங்க. அப்பா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்களாப்பா? கொடுங்கப்பா, நாங்க செய்றோம். அக்கா என்கிட்ட கொடுக்கா, நீ எதுக்கு செய்யற? லீலா குடு, லீலா நான் செய்றேன். என்கிட்ட கொடுங்க, நான் செய்றேன். லீலா நான் செய்றேன்னு சொல்றேன்ல. அக்கா, அப்பா பார்க்க கார்பரேஷன்ல வேலை செய்யற ஆள் மாதிரி இல்ல. ஏய் பவானி, அப்பாவை அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சரோகா இங்க பாரு, அப்பா வீடு கழுவுறாரு. என்னப்பா அது? வீட்டை கூட நீங்க தான் கழுவணுமா? 5 பொண்ணுங்க நாங்க இருக்கும்போது நீங்க இதெல்லாம் செஞ்சா ஊர்ல எங்களை தானே திட்டுவாங்க. ஒன்னும் திட்ட மாட்டாங்க. இந்த ஊருக்கே தெரியும் சிதம்பரம் பொண்ணுங்களை கஷ்டப்பட விட மாட்டாருன்னு. என்னப்பா நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எங்களை கட்டி காப்பாத்துவீங்க? இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும். அதுக்கு தானப்பா சொல்றோம். எங்க 5 பேருக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்காங்க? நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். கொடுங்கப்பா, நீங்க போய் உட்காருங்க. போங்க போங்கப்பா. இல்ல, இப்ப நீ காட்டுறிய அக்கறை, அனுசரணை இதெல்லாம் உனக்கா தோணி வரல? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு தோணாம நான் எப்படிங்க இதெல்லாம் செய்ய முடியும்? அப்ப உனக்கா மனசுல தோணிதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, அப்படிதானே? அப்படித்தான். எதுக்கு கேக்குறேன்னா, இந்த மாதிரி எல்லாம் அக்கறை உன் மனசுலயே இருந்திருந்தா எப்படி உன்னால என்னை விட்டுட்டு பெரும்பகுதி நேரத்தை வேலைக்காக வெளியில செலவு பண்ண முடியும்? இப்ப என்னன்னா, நீ இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிற. எனக்கு என்ன சங்கடம்னா, தானா தன்னால நடக்க வேண்டிய இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இப்ப எல்லாம் மிரட்ட வேண்டியதா இருக்கு. பரிதாபம் தேவைப்படுது. நினைக்கவே கஷ்டமா இல்ல? ஐயோ, எனக்கு தலையும் புரியல, வாழும் புரியலங்க. ஏங்க, ஏதாவது பிரச்சனைக்கு அடித்தளம் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்க அப்பா, வர வர நீ ஒரு பண்பட்ட நடிகை மாறிட்டு வர லீலா. சமயத்துல சீரியஸா மூஞ்ச வச்சுட்டு சண்டை போடுற, சில சமயம் அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிற, திடீர்னு மனம் திருந்திய மகாராணி மாதிரி வந்து சாரி கேட்கிற. இத பாருங்க, ஒரு விஷயத்துக்காக உங்க மேல அனாவசியமா சந்தேகப்பட்டு பேசிட்டோமேங்கிறதுக்காக அதை நினைச்சு வருத்தப்பட்டு தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். அதுக்காக நீங்க எதையோ கற்பனை பண்ணிட்டாலும் பேசாதீங்க. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? பின்ன நான் சாரி கேட்டது கூட நீங்க சரியான விதத்துல புரிஞ்சுக்கலன்னா எப்படிங்க? நான் போய் தூங்குறேன், பேசாம படுங்க. கொஞ்சம் நில்லு. என்ன? இத பாரு, நீ என்ன தப்பா நினைச்ச, ஆனா உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து சாரி கேட்ட. நானும் அதே மாதிரி உன்னை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தப்பா இருந்தா சாரி கேட்கலாம்ல? என்கிட்ட நீங்க அந்த மாதிரி சாரி கேக்குறதா இருந்தா காலம் பூரா நீங்க சாரி சாரின்னு அந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அலட்டாத. அளவுக்கு அதிகமா அலட்டிக்கிறதா உனக்கு பழக்கமா போச்சே. என்னமோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்ற மாதிரியும் பிராங்கா இருக்கிற மாதிரியும் நான் தான் அதை சரியா புரிஞ்சுக்காத மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன அமைதி ஆயிட்டீங்க? என்கிட்ட எதையும் மறைக்கல, பிராங்கா தான் இருக்கிறேன்னு சொல்லு பாப்போம். இப்ப என்ன, நான் இங்க இருக்கட்டுமா இல்ல வெளியில போட்டுமா? நீ என்கிட்ட எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்ட, பிராங்காவும் இருக்க மாட்ட. ஆரம்பத்துல இருந்து நீ என்கிட்ட வெளிப்படையா இருந்திருந்தா நான் ஏன் இப்படி ஆயிருக்க போறேன்? புருஷங்கிட்ட இருந்து நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதையும் மறைக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் பொண்டாட்டிக்கு இருக்கணும். அதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு. ஆனா நீ எப்படியா? நான் ஏதாவது கேட்டா உனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. மனசை தொட்டு சொல்லு, நான் கேட்கறதுல ஏதாவது தப்பு இருக்கான்னு சொல்லு. மன்னிச்சுக்கோங்க, நான் இப்ப வாக்குவாதம் பண்ற மூட்ல இல்ல.
காலையில ஆபீஸ்க்கு போனா என் தலைக்கு மேல வேலை இருக்கு. பேசாம படுத்துங்க. ச்சே. வணக்கம் தம்பி. போனது வந்துச்சா? ஆமா சார், தஞ்சாவூர்ல இருந்து ராகவன் ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? வாழைக்கா லோட் விஷயமா ஞாபகப்படுத்த சொல்லியிருந்தீங்களா, அதான் உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. அந்த சுந்தர் இண்டஸ்ட்ரீஸ் கொரியர் என்னாச்சு? அவங்க டிடி அனுப்பிச்சிட்டாங்க சார். அது நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. அப்புறம் வேற ஏதோ விஷயம் ஞாபகப்படுத்த சொன்னேன். அந்த பன்ரோட்டி பார்ட்டிக்கு டிடி அனுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க, அதானே? டிடி எடுத்து கொடுத்து அனுப்பிட்டேன். சேர்ந்துருச்சுன்னு அவங்க ஃபோன் பண்ணாங்க. எப்போ ஃபோன் பண்ணாங்க? இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. சார், அது வந்து நேத்து. அண்ணே சொல்லுங்க தம்பி. கொஞ்சம் இந்த வர்றேன். என்னங்க தம்பி? நம்ம லாரிக்கு 5 டயரும் ரீபட்டன் பண்ணணும்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? அது எப்போ போட்டாச்சா உங்களுக்கு தெரியாதா? நான் போட்டாச்சுன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கூட செலவு வச்சரையும் கொடுத்துருக்கீங்களே. ஓ அப்படியா? என்ன ஏதோ குழப்பத்தில் இருக்கீங்க போல் இருக்கு. ஆமாண்ணே, இது நம்ம மனசு இருக்கு பாருங்க, பல சமயங்கள்ல இப்படிதான் குழம்பிடுது. தேவையில்லாம எதையோ யோசிக்குது, அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிட்டு பல பிரச்சனைகளை உண்டாக்கிக்குது. ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மனசு தான் எதிரி. என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு தான் புரியல. உங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தான் புரியும். என்னம்மா? ஹலோ. இதை இப்ப அனுப்பிச்சிடுறேன். இல்ல உடனே அனுப்பிச்சிடுறேன். அண்ணே கோயம்பேடுக்கு போங்க, லாரி எடுத்துட்டு பார்ட்டி வெயிட்டிங். சாமிநாதன் சார் அவர்தான். சரி.